சார் ஒரு ஆர்டர் பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து வாழை, அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கர்ணன், பரியேறும் பெருமாள். ஸோ பைசன் அந்த ஆர்டரில் சார் வரும். நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்களேன் சும்மா. மாமன்னருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதான் அது என்ன சொல்கிறது, நான் மட்டுமே ஆர்டர் பண்ண முடியாது, பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமன்னுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல, மாமன்னுக்கு முன்னாடினா கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? இப்போ நான் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த மூவியில் கிட்ட எதுக்கு சார் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்க? எது? சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க, ஆனா அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷன்ல. சாப்பாடு கண்டினியூ பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோமா சார்? இந்த ஷார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டில் தான் இந்த மாதிரி ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப கேட்டது தெரியல, நான் திருப்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது, நான் இன்னும் விலாவரியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது, ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும், என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும், நீங்கள் நம்புறீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல, அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஒன்று கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில, அது எப்படி கட் பண்ணப்பட்டுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸாக மட்டும் தான் இது பண்ணிக்கிறது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 டைம்ஸ் சாப்பிட்டாங்க, பண்ண முடியல, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அங்கே. மனத்தி கணேசன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப, ஏன்னா சாப்பாடு தான் அவரோட பெரிய சத்து, எங்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான்வெஜ்ஜில் அவ்வளோ கிடைக்காது, அதனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழிலாம் இருந்துச்சுன்னா திருகி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணது இல்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும், கதையின் போக்கில். அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும்தான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மூவிக்குள்ள த்ருவ் வேணும் இல்லை த்ருவ் இது நடிக்கணும்னு தோணுது இந்த சிச்சுவேஷன் எப்போதான்? ஐ மீன் இந்த கேரக்டருக்கு த்ருவ் மட்டும் வேணும்னு தோணுது. த்ருவ் வேணும்னு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை, நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை எனக்கு. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவருக்கு வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது த்ருவ் வந்து, அப்போது த்ருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவுக்குள்ள வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு அப்படிங்கிற வெறியில ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான வாழ்க்கையாக இருக்கும். அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும், பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அது எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு விருப்பம் வரலாம், உங்கள் மேலே எனக்கு விருப்பம் வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தாதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே பத்தாதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான்
நம்ம ஷூட் பண்ணி அது ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவன் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் ஓகே திருவாள முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் அவர் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன்னா சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த சினிமாவை நியாயமாக அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்பினதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. மலையாளத்தில் அவங்களாம் தமிழில் பேசுனாங்க. இப்போ சாரி எனக்கு அவங்க பேசுறது மலையாளமாக தான் தெரிஞ்சு. ഓക്കെ, മാരി സെൽവരാജന്റെ സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്, എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமாக பேசுறீங்க, மெதுவாக பேசுனீங்கன்னா தமிழாவே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுனீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இல்லை அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்ருவேன். அது இங்கே வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நெரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்துலேயுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நெரேட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்பவும் மன உளைச்சலாக ஆகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியா பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னாரே அது உங்களை பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த நெரேட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்ட் ஆகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகன்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்குமே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவாக மாறும். அது அடுத்த படம் மாதிரி ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோடய ஆன்மா, என்னோடய ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோடய ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடையிறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆனவொன்னு இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்கும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்து இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு கேட்குறீங்களா? அது எங்கேருந்து வந்துருக்கும், ஊரில் வந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேத்துக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்களை நீ நேசிக்கும் போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். தேங்க்யூ. എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്ര അൻപ് പാസം ഉള്ളത്? അതുമാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പോൾ നടക്കുന്ന ഡിസ്കഷൻ, തമിഴിൽ സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പോൾ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റുമോ?
மலையாளிகள் ஃபஸ்ட்டு கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? படைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பரியேறும் பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. அது ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒன்று பேசும்போது, அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் அந்த கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சுமந்துட்டு அலைய முடியாது. கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னு நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஆனந்தின்னு பேர், ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க. என்னோடய ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சவங்க எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ரெண்டு ஒரே முகசாயல் தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேரை எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலா மேல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம், அது அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான் ஆர்ட் ஃபார்மை நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மை வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பொதுவாக இது யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பசுபதி சார் இருக்காரு. பசுபதி சார் நான் வந்து தமிழர்களுக்காக சூஸ் பண்ணல. நான் பார்த்த படங்கள்ல அவர் பிரமிப்பு ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இந்த கதையை இவர் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாசில் வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல. ரத்னவேல் கேரக்டருக்கு, அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழரை போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபகத் பாசில் நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை. அப்படி தான் சூஸ் பண்ணேன். ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணேன் நான். இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு சொல்லலை. ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே நமக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது, ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்க இல்லைன்னு நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குமே தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி கூட தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோடய டீம் நம்பலை, அவர் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார். நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவருக்கு புரிய வச்சு, நீங்கள் பண்ணால் தான் அந்த படம் நான் பண்ணுவேன்னு சொல்லி, வடிவேல் சார் பண்ணாலும் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேறு கதையை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அப்படி நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க தான். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா? எனக்கு எல்லாமே ஹியூமன். அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் இல்லாமல் தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னையால் நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்களை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். வருங்காலத்தில் വായ്പ கிடைக்காம நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து മുയற்சி பண்ணுவேன். ഇങ്ങനെ ഒരു ചിത്രത്തിലേക്ക് വരുമ്പോഴേക്കും എന്തൊക്കെ എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ടായിരുന്നു? ഫസ്റ്റ് ആൻഡ് ഫോർമോസ്റ്റ് ഐ ഫീൽ ലൈക്ക് നമ്മളെല്ലാവരും സിനിമയെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. നമ്മളെല്ലാവരും ഇന്ത്യൻസാണ്, നമ്മളെല്ലാവരും മനുഷ്യരാണ്. നമുക്ക് കേരളം, തമിഴ്നാട്, മലയാളം, തെലുഗു, കന്നഡ, തമിഴ്, ഹിന്ദി എന്നൊന്നുമില്ല. എവിടെ നന്നായിട്ട് അഭിനയിക്കാൻ സാധിക്കുമോ, എവിടെ നല്ലൊരു സിനിമ കിട്ടുമോ, എവിടെ നല്ലൊരു കഥാപാത്രം കിട്ടുമോ അപ്പോൾ ഓടി ചെന്ന് പോയി അഭിനയിക്കുക എന്നുള്ളതാണ്. ഞാൻ ഭയങ്കര ഫോർച്ചുനേറ്റ് ആണ്. മാരി സാറിനെ പോലെയുള്ളൊരു വിഷണറി, ഒരു ബ്രില്യൻ ഡയറക്ടർ. അദ്ദേഹം വീണ്ടും എന്നെ വിളിച്ചു. രണ്ടാമത് ആദ്യം ചെയ്തതിനേക്കാൾ കൂടുതൽ
ഡിഫറെൻറ്റും ആയിട്ടുള്ളൊരു കഥാപാത്രം എന്നെ ഏൽപ്പിച്ചു എന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയായിരുന്നു. സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ ലൈഫിൽ ആദ്യമായിട്ടാണ് ഞാനൊരു നറേഷൻ പോലും ഇല്ലാതെ ഞാൻ ഒരു സിനിമ കമ്മിറ്റ് ചെയ്തത്. എനിക്ക് ബൈസിൻ്റെ കഥ എന്താണെന്നോ എൻ്റെ കഥാപാത്രം എന്താണെന്നോ ഒരു ഐഡിയ ഇല്ലായിരുന്നു. ഷൂട്ടിന് 2 ദിവസം മുന്നെയാണ് കഥ എന്താണ് എന്ന് ഞാൻ അറിയണത്. അപ്പം നമ്മൾ അവിടെ പോയി ഒരു വർക്ക്ഷോപ്പ് അറ്റൻഡ് ചെയ്ത് നമ്മൾ അവിടെ തന്നെ താമസിച്ച് അവിടെയുള്ള ആൾക്കാരുടെ കൂടെ പഴകി, നമ്മളാരും മേക്കപ്പ് ഒന്നും ഇട്ടിട്ടില്ല. ഞാനാണെങ്കിലും ധ്രുവാണെങ്കിലും ഇപ്പോൾ നമ്മളൊക്കെ അവിടെ പോയി നിന്ന് ആ പണിയൊക്കെ ചെയ്ത്, എന്നാലേ നമുക്ക് ഈ മേക്കപ്പ് ഇട്ട് പൊടിയടിച്ച് ക്യാമറയുടെ മുന്നിൽ വന്നെന്ന് അഭിനയിക്കുന്നതല്ല. നമുക്ക് അവിടുത്തെ ബോഡി ലാംഗ്വേജ് വരണമെങ്കിൽ, അവിടുത്തെ എക്സ്പ്രഷൻസ് വരണമെങ്കിൽ ഒക്കെ നമ്മൾ അത്ര എഫേർട്ട് ഇടണമല്ലോ. അപ്പം ഒരു ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിം സ്കൂളാണ്, ഫിലിം മേക്കിംഗ് ആണ് മാരി സാറിൻ്റെ. അപ്പം ഐ ഹാവ് ബീൻ വെരി ഫോർച്ചുനേറ്റ് ദാറ്റ് ഐ ഗോട്ട് 2 chances with him. ആൻഡ് ഇത്തവണ ബൈസൺ വന്നപ്പം രാജി എന്ന് പറയുന്ന കഥാപാത്രം എനിക്ക് തോന്നുന്നു എൻ്റെ ലൈഫിൽ, എൻ്റെ കരിയറിലെ വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്യാരക്ടേഴ്സാണ്. കാരണം ഒരുപാട് ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത ഒരുപാട് ലെയറിങ് ഈ ക്യാരക്ടറിനുണ്ട്. കിട്ടിയതിൽ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. എന്നെ കൊണ്ട് പറ്റുന്നതിൻ്റെ പരമാവധി ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് വേണ്ടി ഡബ് ചെയ്ത രവീണയാണ്. ഐ ഹാവ് ടു താങ്ക് ഹെർ ഓൾസോ. കാരണം അഭിനയം എന്ന് പറയുമ്പോൾ ഇറ്റ്സ് ഈക്വലി എ വോയിസ് ഓൾസോ. സോ താങ്ക്സ് ടു രവീണ ഓൾസോ. രജിഷിക്ക് മലയാളത്തിൽ ഇതേപോലത്തെ സിനിമകൾ കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നത്? അവസരങ്ങൾ കിട്ടാത്തതാണോ അതോ തമിഴിലേക്ക് തന്നെയാണോ കൂടുതൽ ഇങ്ങനെ കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്യുന്നത് കഥാപാത്രങ്ങൾ? അങ്ങനെയൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം എനിക്ക് ഏറ്റവും നല്ല കുറച്ച് ഓപ്പർച്യൂണിറ്റീസ് കിട്ടിയത് മലയാളത്തിലുമാണ്. അനുരാഗരിക്കിൻ വെള്ളാണെങ്കിലും, ജൂൺ ആണെങ്കിലും, ഫൈനൽസ് ആണെങ്കിലും, ഇപ്പം ഞാൻ ചെയ്ത് അവസാനിപ്പിച്ച് വെച്ചിരിക്കുന്ന മസ്തിഷ്ക മരണമാണെങ്കിലും, എനിക്ക് തോന്നുന്നു ഒന്നാമത് നമ്മൾ ഒരുപാട് ആക്ടേഴ്സ് ഇവിടെ ഉണ്ട്, എല്ലാവരും ടാലൻറ്റഡ് ആണ്. അപ്പം അൾട്ടിമേറ്റ്ലി ദ ഡയറക്ടർ ഇസ് ദ വൺ ഹൂസ് ഡിസൈഡിങ്. അവർക്ക് അവർ എഴുതിയിരിക്കുന്ന അവരുടെ മനസ്സിലൊരു മുഖം വരുമല്ലോ, ഇന്ന കഥാപാത്രം ഇതുപോലെ ഇരിക്കണം. അത് ചിലപ്പോൾ ഓൾറെഡി ഉള്ളവരായിരിക്കും, അല്ലെങ്കിൽ പുതുമുഖമായ ഒരാളെ ആയിരിക്കും തേടുന്നത്. അപ്പം ഇതൊക്കെ ഒരു ഡെസ്റ്റിനി പോലെ നമ്മൾ ചൂസ് ചെയ്യുന്ന മാത്രമല്ല, നമ്മളെയും ഇത് ചൂസ് ചെയ്യണം എന്നുള്ളത്. അപ്പം ഇതൊരു മ്യൂച്വലി നടക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അപ്പം എനിക്ക് തമിഴിലാണ് കൂടുതൽ നല്ല കഥാപാത്രങ്ങൾ കിട്ടിയ, മലയാളത്തിലാണെന്നൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ അങ്ങനെ ഒരു ഡിഫറൻഷിയേറ്റ് ചെയ്ത് സത്യം പറയാൻ ഞാൻ കാണുന്നില്ല. ഇന്ന ഇൻഡസ്ട്രിയിൽ ഞാൻ ഇത്രയും സിനിമ ചെയ്യണം, ആ ഇൻഡസ്ട്രിയിൽ പോയിട്ട് ഇത്രയും സിനിമ, ജീവിക്കുന്ന മരിക്കുന്നിടത്തോളം സിനിമ ചെയ്യണം. എവിടെയൊക്കെ നല്ല സിനിമ കിട്ടും, എവിടെയൊക്കെ നല്ല കഥാപാത്രം കിട്ടും, അതൊക്കെ ചെയ്യണം എന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. இந்த படத்தில் உங்களுக்கும் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஹவ் வாஸ் தட்? அண்ட் விக்ரம் சார் ஏதாவது டிப்ஸ் சொல்லி പറഞ്ഞു தந்துட்டுண்டோ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்ட் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கலாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயந்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. திரு, கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம் தான் கிட்டதான் நாம் அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. ஆனால் நீங்கள் சொல்லும் போது எஸ், மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது, ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம் ஆக்சுவலாக. வெரி ஹாப்பி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அந்த பாடி ஃபீல்டில் நைட் சீன் இருக்குல்ல, அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ எப்படி இருந்தது அந்த சீன் பண்ணும்போது? நம்ம இன்னொருத்தரை தூக்கணும் அப்படிலாம் நம்ம நடிக்கவே முடியாது. அந்த மொமெண்ட்டில் அந்த சீன் என்ன சொல்லுதோ அந்த சீனுக்குள்ளே இந்த மீட்டருக்குள்ளே தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மீட்டருக்குள்ளே தான் எல்லாமே ஒரு ரிதம்குள்ளே தான் ஒரு படமே இயங்குது. அவர் ஒரு சீன் கன்சீவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிதம் இருக்குது. இந்த கேரக்டர் பேசும், அந்த கேரக்டர் பேசும், இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரிதம் இருக்குது. அந்த ரிதம்குள்ளே அந்த என்ன சொல்ல வருதோ அதுக்குள்ளே தான் ஒரு ஆக்டர் நடிக்க முடியும். அதை தாண்டி நடிக்கவே முடியாது. அப்படி முடிஞ்சாங்கன்னா அவர் எடிட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவார். அப்படியே நடித்தாங்கன்னா உடனே கட்டு தான். அந்த ரிதம்குள்ளே தான் நீங்கள் நடிக்க முடியும். அந்த ஸ்பேஸுக்குள்ளே யூ ஹேவ் டு கிரியேட் அ மேஜிக். அதுக்குள்ளே நான் என்னுடைய 100 கொடுக்கணும். அதுக்காக நான் ஓவர் கம் பண்ண முடியாது. இன்னொரு ஆர்டிஸ்ட்டை எதிர்க்க இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ஓவர் பண்ண முடியாது. அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிசைன் பை ரிதம். அந்த ரிதம்குள்ளே இந்தக்குள்ளே தான் நம்ம பண்ணி ஆகணும். அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது அந்த சீனோட ஸ்ட்ரக்சர் அப்படி. அந்த சீனோட ஸ்ட்ரக்சர். ஏன்னா அந்த இடத்துல அப்பா அந்த எக்ஸ்ட்ரீம் போனால் தான்
அடுத்த சீன் அது இவால்வ் ஆகும். ஸோ அது வந்து டைரக்டரோட மேஜிக். அவர் கொடுத்துருக்காரு, அதை வந்து 100% நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தட் இஸ் வாட் வி ட்ரைட். இம்பார்ட்டண்ட்டாக அந்த ராஜி ரத்தம் ஸ்ப்ளாஷ் ஆகும்போது ரியாக்ஷன் கொடுக்க, அங்கே ஒரு மனித சத்தா கூட அவ்வளோ நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவரோட ஃபேஸில் எப்படி அந்த சீன் நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணீங்க? யாருக்கு என்ன ரியாக்ஷன், அதோட ஈக்குவேஷன் இருக்குல்ல, யாருக்கு என்ன மாதிரி வேணுங்கிறது அது டிரெக்டர் எடுக்கிற கால் தான் அது. பட் நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் இருக்காது. அதோட லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த ரெட் சாயில் இருக்காங்க, நிறைய ட்ரீஸ் இருக்கும், லைட்டே பார்த்தீங்கன்னா அன்னிவனாக வந்து போயிட்டே இருக்கும் பஸ்க்குள்ளே. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்க்கும் போதே இங்கே ஷூட் பண்ணலான்னு டைரக்டர் சொன்னார். பட் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. அந்த ரெட் சாயிலோட பவுன்ஸ் உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கலெக்டிவாக யோசிக்கும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் அதோடைய ஸ்டோரி டெல்லிங் அது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அது ஒரு டார்க்னஸ் வந்து போகிறதோ, சன்லைட் வந்து போகிறதோ, அந்த ரெட் சாயிலோட பஸ் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து போகும். ஸோ இது எல்லாமே தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த இன்டென்சிட்டி ப்ளஸ் அதோட நீங்கள் சொல்கிற மாதிரி அது கொரியோகிராஃபி, அப்புறம் ரஜிஷாவோட அந்த ரியாக்ஷன் எல்லாமே, ஈவன் வெளியே வந்த பிறகு கூட அப்படிதான் கம்ப்ளீட் அந்த ரெட் சாயில் அந்த ஒயிட் ஷாட் போகிறது, இதெல்லாமே தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். தென் வந்து படத்துக்கு முக்கியமாக இருந்த ஒரு அப்ரோச் வந்து மோஸ்ட்லி ஹேண்டில் ஷாட்டாக இருக்கணும், கேண்டிடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் சாய்ஸாக இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்டெடியாக ஷாட் எடுக்கலாம், பட் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு சின்ன ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருக்கணுன்றது தான் ஒரு எல்லா சீக்வன்ஸுக்குமே, மெயினாக பஸ் சீக்வன்ஸ்க்கு அது இருந்துச்சு. இனிஷியலாக ஷார்ட் எடுக்கும்போது ரொம்ப ஷேக்கியாக இருக்கான்னு தோணுச்சு, பட் ஷார்ட்ஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக ஹெல்ப் பண்ணது தான் அந்த சீக்வன்ஸ்க்கு வந்தது. நீங்கள் கலருக்கு பற்றி சொல்லி ஒரு வார்த்தை இப்போ கொஞ்சம் விவாதமாக இருக்கு. இது உங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்கா? இட்ஸ் பாப்புலர் ஆக்டர்ஸ் ஆக்டிங் இன் யுவர் மூவி. இல்லை, எல்லா கேள்விகளும் யாரிடமும் ஏதாவது சினிமாவை பற்றி எல்லாத்துக்கும் அவ்வளோ விஷயம். ஆமாம், நீங்கள் சொன்னால் நல்லா கேள்வி கேட்டீங்க. சினிமானா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சினிமா கொடுக்க சுதந்திரம் எல்லா டைரக்டருக்கும் இருக்குது, எல்லா ரைட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி ஆட்கள் இந்த கதையை சொல்லும் போது எங்களிடம் வந்து சினிமா சுதந்திரத்துக்கு மட்டும் எங்கள்கிட்ட பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி நான் மட்டுமே இயங்கலை. இதில் நான் மட்டுமே சினிமாவில் இல்லை. இந்த படத்தை ஒரு படம் எடுக்கிறா அது நான் மட்டுமே இல்லை. அதில் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, பணம் போடுறாரு. பிஸ்னஸ் ட்ரிக்கானு கேட்டிங்கல்ல, பிஸ்னஸ்குள்ளே தான் சினிமா இருக்குது. அந்த பிஸ்னஸ்குள்ளே என்னோட பொலிட்டிக்கல் தான் ட்ரிக்கு. புரியுதா? என்னோட சினிமா ட்ரிக் கிடையாது. அது சினிமான்னு ஒரு பிஸ்னஸ் ஃபார்முலா இருக்குது, பிஸ்னஸ் ஃபார்மெட் இருக்குது. அதுக்குள்ளே என்னோட பொலிட்டிக்கலாக நான் ட்ரிக்காக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த மார்க்கெட்டை கன்வின்ஸ் பண்ணி, அதுக்குள்ளே என்னோட அரசியலை நான் ட்ரிக்காக பயன்படுத்தி உள்ளே கொண்டு போய் ஆடியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுறேன். நான் ஃபைனலாக தான் இருக்கேன். என்னோட பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஃபைனலாக தான் இருக்குது. நான் கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வரேன். அப்போ நீங்கள் கேட்டது இந்த ஆக்டர்ஸு, இந்த விஷயம், நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ஸு, என்னோட சினிமாவில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கேட்குற மாதிரியே என்கிட்ட இப்போ வந்து என்னோட ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவங்களை ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் பண்ணல. இது எல்லாமே நான் மட்டுமே முடிவெடுக்கிற இடத்துல முதல்ல இல்லை. அந்த பவர் என்கிட்ட இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பவர் என்கிட்ட இருக்க மாதிரியே பேசுகிறீங்க. அப்படி பவர் இருந்தால் நான் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்கள் அந்த என்னோட நோக்கத்தை, என்னோட பொலிட்டிக்கலை, என்னோட அரசியலை, என்னோட சமூக பார்வையை எப்படியோ கடத்த முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒருவேளை அது பிழைகள் இருந்தா, அது தப்புகள் இருந்தா, ஏன்டா இவ்வளோ பேசுகிறல நீ அதையும் செய்ய வேண்டியதானே நீங்கள் கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி. அதை நான் செய்யாமல் இருக்கேன்னா அது பிழை தான். ஆனால் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஒரு இடத்துக்கு நான் போகணும். நான் மாரி செல்வராஜ் ஓன் கால் நான் வந்து எங்கிட்ட அவ்வளோ பணம் சேரணும், எங்கிட்ட அவ்வளோ மக்கள் சேரணும், நான் எடுக்கிற ஒரு படம் அது பார்க்கப்படும், நம்பிக்கையை விதைக்கணும், அதில் லாபம் நஷ்டம் வந்துச்சுன்னா நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகணும். இன்னொருத்தர் இருக்கிறனால இது சில விஷயங்கள் பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. இதில் வந்து திருப்பி நீ ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெயினாக தான் இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசை. என் ஊர் மக்களை வச்சு மட்டுமே படம் பண்ணணும் ஆசை. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 5 பேர் தான் கூட்டிகிட்டு போவேன். என்னோட படத்தில் அதிகபட்சம் 6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு 7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. வாழை படத்தில் கதாநாயகி என்னோட அம்மா தான். அந்த அம்மா தான் கேரக்டர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கதாநாயகிங்கிறது ஹீரோ கூட யார் பாடுறாங்களோ அவங்க தான் கதாநாயகி நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட கதாநாயகி அக்காவாக இருக்கலாம், என்னோட கதாநாயகி அம்மாவாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன்றீங்க. யார் ஹீரோவை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கதாநாயகி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி
ஆமாம், அதே மாதிரி யார் ஹீரோயினை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹீரோ லவ். உங்கள் கதைக்குள்ளே நிறைய உங்களுக்கு துருவ ஹீரோவாக தெரியலாம், இன்னொருத்தருக்கு அப்பா ஹீரோவாக தெரியலாம், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ரஜிஷா ஹீரோயினாக தெரியலாம். எந்த கதாபாத்திரம் உங்களை பாதிக்குதோ, எந்த கதாபாத்திரத்தோட நீங்கள் பொருத்தி கொள்கிறீர்களோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதையின் ஹீரோ. நம்ம எப்போ நம்ப ஆரம்பிக்கமோ அப்போ தான் என் கதைக்குள்ள அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோயினை ஏன் சூஸ் பண்ணீங்க, அவங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் தொடக்க காலத்தில் நிறைய ஹீரோயின்ஸ், தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் கேட்டிருக்கேன், இந்த கதையை பார்த்து ஓடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜி கேரக்டரை பண்ணுறதுக்கு நான் பல பேரை ஓகே பண்ணி கடைசி நேரத்தில் பண்ண மாட்டேன்லாம் போயிருக்காங்க, அது அக்கா கேரக்டர்னு சொல்லி. அந்த பெயின்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே சினிமா, அது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எய்ம் இருக்குது, ஒரு அச்சீவ், அவங்க பற்றி ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்கு. அப்போ நான் யார்கிட்ட போனால் நம்ம நியாயம் புரியும் அப்படின்னு கேட்டு ரஜிஷாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், எனக்கு அக்காவே கிடைக்கல, நீ பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு மியூச்சுவலாக நடக்குது ஒரு விஷயம். எனக்கு தெரியும், எங்கிட்டையும் பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி ஆர்டிஸ்டின் பிள்ளைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்க வாழ்க்கை பற்றியான ஒரு ஏம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இப்படி அறியப்படணும், இப்படி ஜெயிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. இதுக்குள்ளே தான் சினிமா ரன் ஆகிட்டு இருக்கு மாற்றி மாற்றி. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பி இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் கன்வின்ஸ் தான் பண்ணுறேன்னு தெரியுது. நான் என்ன சொல்ல முடியும் நேரடியாக, அது தப்பு தான் எனக்கு தெரியுது, வேறு வழி இல்லை, அந்த சினிமாவுக்கு தான் நான் இருக்கேன்.